இந்திய எல்லைகள் நிறுத்தப்பட்டிருக்கும் S-400 வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்திய எல்லைகள் நிறுத்தப்பட்டிருக்கும் S-400 வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் தாக்குதலில் S-400 வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு சேதமடைந்ததாக பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாக பாதுகாப்புத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. பாகிஸ்தான் தாக்குதலில் S-400 வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு சேதமடைந்ததாக பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாக பாதுகாப்புத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்தியாவின் வான் பாதுகாப்பு பணியினை திறன்பட செய்து கொண்டிருக்கக்கூடிய S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சிறந்த முறையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக இந்திய பாதுகாப்புத்துறை ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான் தாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் அவர்களுடைய ஏர் கிராப்ட் உள்ளிட்டவைகள் எல்லாத்தையும் துல்லியமாக வான்வெளியிலேயே வைத்து அளிக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கக்கூடிய S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சேதமடைந்திருப்பதாக ஒரு பொய்யான தகவல் பரவி இருக்கிறது. அந்த பொய்யான தகவலுக்கு தற்போது மத்திய பாதுகாப்புத்துறை ஒரு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அந்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு திறன்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த தகவலையும் தற்போது வழங்கியிருக்கிறது. S-400 என்கூடிய அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவினுடைய வான்வெளி பாதுகாப்பினுடைய முக்கியமாக, அதாவது கதாநாயகன் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்திய எல்லைகளில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 வான் தாக்குதல்கள் அனைத்திற்கும் துல்லியமான ரேடார் கணிப்பின் மூலமாக இந்த பதிலடிகளை கொடுத்து வருகிறது. குறிப்பாக 300 400 ட்ரோன்கள் நேற்று மாலை வரை அனுப்பப்பட்டிருப்பதாக ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களை இந்திய ராணுவம் தெரிவித்திருந்தது. அந்த ட்ரோன்கள் எதுவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் சிறிய வகை ட்ரோனில் இருந்து பெரிய வகை ஏர்கிராப்ட் வரைக்கும் அவற்றை ஏவி தாக்கக்கூடிய வகையில துல்லியமான ரேடார் கணிப்புகளை கொண்டு செயல்படக்கூடிய S-400 வான் தாக்குதல் அமைப்பு சிறப்பான முறையில் இருக்கிறது. அதற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என மத்திய பாதுகாப்புத்துறை அந்த ஒரு தகவலை வழங்கியிருக்கிறது. S-400 என்பது ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு. இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை பொறுத்த வரைக்கும் துல்லியமான ரேடார் கணிப்புகள் கிடைக்கும். அதாவது இந்தியாவினுடைய வான்வெளி பகுதிக்குள், அதாவது முன்பாகவே ஏதேனும் ஒரு பொருள் பறந்து வருகிறதா என்பதை கண்காணிக்கும். அது என்ன பொருள் என்பதை டிடெக்ட் செய்யும். அடுத்த வினாடியே தாக்குதலை தொடுக்கும். ஆட்டோமேஷன் முறையிலே இந்த S-400 தாக்குதல் தடுப்பு அமைப்பிற்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. இந்திய வான்வெளி பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான எல்லை கோடுகள் பங்கீடு என்பது 3324 கிலோமீட்டராக சொல்லப்படுகிறது. இந்த 3324 கிலோமீட்டர் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஏற்ற வகையில வான் தடுப்பு அமைப்புகளை நாம் நியமித்து இருக்கிறோம். ஆங்காங்கே இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் மூலமாக வான்வெளி பாதுகாப்பையும் உறுதி செய்திருக்கிறோம். இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏவுகணைகள் கூட என்று சொல்லக்கூடிய அந்த ஏவுகணை வகைகள் மற்றும் பேட்டக் சொல்லக்கூடிய ஏவுகணை வகைகள் உள்ளிட்டவைகள் எல்லாத்தையுமே ஒரு தாக்குதலை கொடுத்திருக்கிறார்கள். உச்சபட்சமாக ட்ரோன்கள், அதாவது அதிக அளவிலான ட்ரோன்களையும் அவர்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அதாவது போர்க்கருவிகள் அற்ற ஆயுதங்கள் அற்ற கருவிகளை அனுப்புகிறார்கள். ஒரு சில ட்ரோன்களில் மற்றும் ஆயுதங்களை வைத்து அனுப்புகிறார்கள். அதில் எதையுமே பாரபட்சம் பார்க்காமல் சுட்டு வீழ்த்தக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த திறன்மிக்க ஒரு அமைப்பாக செயல்படப்படுவது S-400. கிட்டத்தட்ட அதனுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 80% ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது என்பது ஏற்கனவே இந்த உக்ரைன் நடக்கக்கூடிய இந்த போர்களை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் தாக்குதலின் போது நடைபெற்ற போர் தாக்குதலின் போது அந்த S-400 அதோடைய 80% திறனை வெளிப்படுத்தியிருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த S-400 வைத்து பாகிஸ்தானுடைய அத்தனை முயற்சியை வீழ்த்தியிருக்கிறோம். அதனுடன் சேர்ந்து கூடுதல் பலமாக ஆகாஷ் அந்த வான் பாதுகாப்பு அமைப்பையும் நாம் திறம்பட செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த S-400 தாக்குதல் தடுப்பு அமைப்பிற்கான தேவைகள் என்பது வான் பாதுகாப்பு அமைப்பை உறுதிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை உறுதி செய்து கொண்டே இருக்கிறது. கடந்த 4 நாட்களாக, இன்னுடன் சேர்த்து 4 நாட்களாக வான் வழியாக எந்த பொருள் வந்தாலும் அவற்றை துல்லியமாக கணித்து துல்லியமாக அவற்றை அளிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுவதுதான் இந்த S-400 தாக்குதல். இந்த S-400 பொறுத்த வரைக்கும் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பாக இருக்கிறது. ஆன்டி ஏர்வேஸ் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அதாவது வான் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது. முதலில் வானில் ஏதேனும் ஒரு பொருள் வருகிறதா என்பதை ஒரு ரேடார் கணிக்க வேண்டும். இதில் சேல் என்கின்ற வகை ரேடார்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ரேடார் மூலமாக இந்த வான் பாதுகாப்பு அமைப்பான S-400க்கான தகவல் வழங்கப்படும். உடனடியாக அதில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் தாக்குதலை கொடுக்கும். இவ்வகையில் தான் S-400 செயல்பட்டு வருகிறது. அதனுடைய வான் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வரைக்கும், 350 400 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக S-400 அமைப்பில் இருந்து ஏவுகணைகள் மூலமாக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும் என்பது அதனுடைய சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. சிறிய அளவிலாக இருக்கக்கூடிய ட்ரோன்கள் மற்றும் உளவு விமானங்கள், ஆளில்லாத விமானங்கள், ஃபைட்டர் ஏர் கிராப்ட் உள்ளிட்டவற்றை எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்தக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த அமைப்பாக இந்த S-400 ஏவுகணை தாக்குதல் அமைப்பு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.